அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு. என்றைக்கு அந்த வார்த்தையை நாம் அறிய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கிறாரோ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலகத்திலே சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 18 உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய நிலை, நம்முடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டோம்னா இந்த பூமியில நம்ம கலங்கின்னு உட்கான்னு வேதனைப்பட்டுன்னு என்னவோ அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க தனியா இல்ல, உங்களை அனாதையா நான் விடமாட்டேன். என்னுடைய ஆவியானவர் வரப்போகிறார். அவர் உங்களை தேற்றரவாளனாய் அவர் தேற்றுவார், உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். நம்மை அவர்தான் போதிக்கிறார், அவர் வழி நடத்துகிறார். என்னை இயேசுவை போல மாற்றக்கூடியவராய், அவர் கேரண்டி உள்ளவராய், அவர் உத்தரவாதம் பண்ணி கொண்டவராய், நம்மை அந்த சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாய் நிலை நிறுத்தும்படியாய் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 1 அதிலே 14 கடைசி வார்த்தை, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார் என்ற வார்த்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நம்மை முத்திரித்து இருக்கிறார், நம்மை சீல் பண்ணி இருக்கிறார், நமக்கு உத்தரவாதம் ஆவியானவர் கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த சுதந்திரத்தை அடையும்படியாய், அந்த சுதந்திரத்தை புரிந்து கொள்ளும்படியாய் இந்த பூமியில ஏன் இந்த பூமியை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அழிச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது யுத்தங்கள், யுத்த செய்திகள், பெரிய பெரிய மோசமான காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் இருந்த போதிலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நாம் பார்க்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதோ, ஏதோ ஒன்று செய்து, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி, ஏதோ ஒரு காரியத்தை செய்து இதுதான் கிறிஸ்தவம் என்று நினைக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய வேதனையான காரியம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தரல. நான் ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே உலகத்திலே வேற இயேசு இருக்கலாம், ஆனா வேதத்திலே இருக்கிற இயேசுவை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வேதத்திலே இருக்கிற கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும். வேதத்திலே இருக்கிற ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு நான் இந்த பூமியிலே சுதந்திரவாளியாய் நான் இருக்க வேண்டும் என்று நம்ம அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், அவர்கள் கடினப்படுத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே அவர்களோடு தேவன் பேசும்போது, அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசும்போது அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்களாம். இன்னொரு வார்த்தை எபிரேயர் 4 சொல்லுகிறது, நம்மை போல அவர்களும் இந்த சுவிசேஷத்தை கேட்டார்களாம். ஆனா கேட்கிறவர்கள், அந்த நாட்களில் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமா இல்லை. அது பிரயோஜனமா இல்லை. அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை எந்தவித தாக்கத்தையும் உண்டு பண்ணல. காரணம், அவிவிசுவாசத்தோடு ஏனோ தானோ என்று அந்த வார்த்தையை கேட்கிறதினால் அவளுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. ஆனா விசுவாசித்து அந்த வார்த்தையை விசுவாசித்த நமக்கோ அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. தெசலோனிக்கர் 2 சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட வசனம், நீங்கள் அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடினால், நாங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு, அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தேவ வார்த்தை என்று அதை நீங்கள் அங்கீகரித்து கொண்டபடினால், ஏற்றுக்கொண்டபடினால், அந்த வார்த்தை உங்களுக்கு அது பலன் தரக்கூடியதா இருக்கு. பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமை, இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது பலன் கொடுக்கிறதா இருக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அச்சாரமா இருக்கிறார்.
பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதிலே 15-17 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க பயப்படுகிறதுக்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல். பாருங்க, பயப்படுறவங்க எல்லாம் யாருங்க? அடிமைதனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இந்த உலகத்துல ஆவின்னு சொன்னா உலகத்துல நிறைய ஆவிங்க இருக்கு. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். பாருங்க, உலகத்தினுடைய ஆவி இருக்கு, அது உலக பிரகாரமாய் நடத்தும். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். அதனால விசுவாசித்தேன் பேசுகிறேன், நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். நீங்களும் நானும் உலகத்தின் ஆவியை பெறல, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நாம் பயத்தின் ஆவி பெறல, அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியினுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அன்பு, நமக்கு பலமுள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். அப்ப நம்மை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மை கூப்பிட பண்ணுது. அப்பா பிதாவே, இது வெறும் வாயில இல்ல, என் பிதா அவர்தான், என் நித்திய அப்பா அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான். அப்பா என்றால் என்ன? அவர் உற்பத்தியாளர். இப்ப நம்ம அப்பான்றோம், எங்க அப்பா இன்செல்ல நம்ம வச்சிருக்கிறோம், எங்க அப்பா இன்செல்ல நம்ம வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அவர் தான் என்னை இந்த பூமியில வர்றதுக்காக, அவர் மூலியமாய் அவருடைய ஜீன், அவருடைய ரத்தம், அதன் மூலியமாய் தான் நான் இன்னைக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த பூமிக்குரிய காரியத்திலே நாம் பார்க்கணும். இவர் தான் என் அப்பா. ரோட்ல போறவங்களெல்லாம் நான் அப்பா அப்பான்னு சொல்ல முடியாது. இவர் தான் என்னை உற்பத்தி செய்தவர். இந்த பூமியிலே இந்த பூமியிலே இவர் மூலியமாய் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று உரிமை சொல்றோம், இவங்க பேரு சொல்றோம். அதே போலதான் நீங்களும் நானும் தேவன் அப்பா என்று சொன்னால், அவர் தான் என்னை பெற்றெடுத்தவர், அவர் மூலியமாக தான் நான் உருவாக்கப்பட்டேன், அவர் தான் என்னை ஆசீர்வதித்து இந்த பூமியில வைத்திருக்கிறார், அவர் தான் என்னை காக்கிறார், அவர் தான் என்னை வழி நடத்துகிறார், அவர் மூலியமாய் தான் நான் இருக்கிறேன். இதுதான் நீங்க வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். என்ன ஆவி? புத்திரனுடைய ஆவி, மகனின் ஆவி என்று கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. மகனின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா என்று அந்த உரிமையோடு அவர் என்னை பெற்றெடுத்தவராய், அவர் மூலியமாய் பாருங்க ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்து இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் சும்மா கிறிஸ்தவங்க இல்ல, எங்க அப்பா இருக்கிறார், சர்வ வல்லவர். என் மேல இருக்கிற அபிஷேகம் அது அடிமையின் அபிஷேகம் அல்ல, பயப்படுகிற அபிஷேகம் அல்ல, சந்தேகப்படுகிற அபிஷேகம் அல்ல. அந்த அபிஷேகம் எனக்கு மகனின் ஆவி எனக்குள்ள கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் எங்கேயோ போயில்ல. சில நேரத்துல நம்ம பாட்டெல்லாம் பாடும், ஆவியானவரே இப்போ வாரம் இறங்கி வாரம், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அவர் வெல்கம் பண்ணனா நம்ம அந்நியரை தான் வெல்கம் பண்ணுவோம். புதுசா வீட்டுக்கு வரவங்களை வெல்கம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் வெல்கம் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தர் வந்துட்டு போறவங்களை தான் நம்ம வெல்கம் பண்ணுவோம். பாருங்க, நம்முடைய ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவரை நீங்க வெல்கம் எல்லாம் பண்ணக்கூடாது. அவர் நமக்குள்ளே அவர் தான் நடத்துறார். அவர் தான் நான் என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு கேரண்டியா இருக்கிறார். இந்த ஆவியானவர் இல்லாம என்னால ஒன்றுமே செய்ய முடியாது.
இந்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் அவருடைய உரிமைக்குள்ளும் என்னை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதனா சந்தேகமா இருந்தா நீங்க ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே, நீங்க எனக்கு அடையாளமா இருக்கு. என்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றை தினமே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார், உங்களுக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்க இந்த சொத்து உரிமையிலே பங்கு பெறும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ஆவியானவரே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். என்னுடைய இஷ்டப்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவருடைய சொத்து உரிமைக்குள்ளே நம்மை வழிநடத்த நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை தியானியுங்கள். நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல, கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.